ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது எர்த்திங் பற்றி. கண்ணுக்கு உடம்புக்கு வந்து அந்த எர்த்திங் சொல்கிறாங்க இல்லையா, இந்த எலக்ட்ரிஷியன் சொல்லுவாங்க. நம்ம எப்பவும் காலில் வந்து தரையில் முன்னாடிலாம் வச்சுட்டு இருந்தோம். முன்னோர்கள்லாம் எல்லாம் ஃபீல்ட்ஸில் வேலை செஞ்சிட்ருக்குறோம். இப்போவுமே அவங்க தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க காலில் வந்து செருப்பு போடாமல் அவங்க நேராக பாதம் வந்து நம்ம தரையில் படுறப்போ அந்த எர்த்திங் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இதனால் வந்து நம்ம பாடியில் எலக்ட்ரான்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஒவ்வொரு செல்லுக்கு நடுவில் இருக்கிற இந்த நச்சு பொருட்கள்லாம் வெளியே போகிறது வந்து கம்மியாகும். அதனால் நம்ம வந்து யங்காகவே இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஸ்டடி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த எர்த்திங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளக் பாயிண்டில் 5 ஓட்டை இருக்கும். அதில் மேலே ஒரு ஓட்டை, அந்த 2 பக்கமாக 2 சின்ன ஓட்டை இருக்கும், அப்புறம் கொஞ்சம் தூரமாக 2 பெரிய ஓட்டை இருக்கும் அந்த ப்ளக் பாயிண்டில். இந்த மேலே இருக்கிறது தான் எர்த்திங்க்கான ஒரு பாயிண்ட். அது ஸோ அது எப்பவுமே டெஸ்ட் பண்ணுவாங்க, எர்த்திங் நல்லா இருக்கா அப்படின்ட்டு. அது இல்லைன்னா நம்ம ஏதாவது எலக்ட்ரிசிட்டி ஏதாவது ஒன்று கசிவு இருந்ததுன்னா அது வந்து நேராக எர்த்துக்கு போகாது, வேறு பக்கம் ரூமுக்குள்ளார வீட்டில் மற்ற பக்கம்லாம் சர்க்குலேட் ஆகிட்டுருக்கும். அதனால தான் நம்ம ஏதாவது ஸ்விட்ச் தொட்டோம்னா சம்டைம்ஸ் சர்ன்னு ஷாக் அடிக்கிறது. நம்ம பாத்ரூமில் அந்த டேப் பைப்பை திருவினோம்னா எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அது காரணம் வந்து எர்த்திங் ப்ராப்பராக இல்லாதனால. ஸோ இது நம்ம அன்றாட வாழ்க்கையில் நான் இப்போ இருக்கிற ரூம் வந்து டைல்ஸ் போட்டிருக்கிற ரூமு. அதில் வந்து நான் கால் தரையில் வச்சுருந்தாலும் நம்ம நேராக வந்து கால் வந்து அந்த மண்ணில் படாதனால அந்த என் பாடி வந்து எர்த்திங்க்கு இல்லை. ஸோ அதனால் எனக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா, என்னோடய உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன், புண்ணு ஜாஸ்தி ஆகுது. அண்ட் ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஆக்சிடேட்டிவ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் மற்ற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த ஒவ்வொரு அணுக்களுக்கும் வந்து அது ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி, அதுலேருந்து உற்பத்தி ஆகிற நச்சு பொருட்கள்லாம் வெளியே போய் பக்கத்தில் இருக்கிற செல்லை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆன்டி ஆக்சிடேட்டிவ் ஃபுட் நம்ம வந்து அந்த உணவு என்னென்ன டைப் ஆஃப் உணவு சாப்பிட்ணுங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸ் நம்ம சுற்றி இருக்கிற கேட்ஜெட்ஸ் இருக்குல்ல, செல்ஃபோன் இருக்குது, கம்ப்யூட்டர், டிவி எல்லாமே வந்து அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்ட்ஸை வந்து நிறைய வெளிப்படுத்துது, ஆர்டிஃபிஷியலாக வெளியே கொண்டாந்துக்கிட்டே இருக்குது. நாம் சம்டைம் முக்கால்வாசி பேர் தூங்குறப்போ வந்து செல்ஃபோனை பக்கத்தில் ப்ளக் பாயிண்டில் போட்டுட்டு சார்ஜ் போட்டு தான் தூங்குகிறோம். ஸோ அந்த வைஃபை இருக்குது, இது எல்லாமே வந்து நம்ம மைல்டு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் கரண்ட்ஸை நம்ம பாடியை வந்து தாக்கி டேமேஜ் பண்ணுது. அப்படின்னா நாம் என்ன செய்யணும்? இந்த மாதிரி எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு நியூட்ரலைசிங் மேட்ஸ் இருக்குது, இந்த எர்த்திங் மேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இது நான் இப்போ கையில் இப்படி வச்சுட்டு தான் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். அதே மாதிரி கால்லையும் நம்ம போடுற இடத்துல காலில் வச்சுட்டு அந்த எர்த்திங்க்கு கொண்டே கனெக்ட் பண்ணிட்டோம்னா நேராக டைரெக்டாக நம்ம எர்த்துக்கு கனெக்ட் ஆகிரும். ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் சால்வ் ஆகுது. ஸோ இந்த எர்த்திங்னா என்னங்கிறது நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அந்த டைரெக்டாக நம்ம வந்து பேர்ஃபுட்டில் நடக்கிறது, நம்ம தோட்டத்தில் நடக்கிறது, மண்ணில் நடக்கிறது, இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா நம்ம எர்த்திங் டைரெக்டாக நம்ம பாடிக்கு டைரெக்டாக இருக்கும், நியூட்ரலைசிங் நடந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாதனால நம்ம இந்த எலக்ட்ரான்ஸ்லாம் வந்து டேமேஜ் பண்ணி அந்த நம்ம வயதாகிறத வந்து சீக்கிரமாக வயதாக வைக்குது. கண் லெவலில் என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வந்து டயபெட்டிக் ரெட்டினோபதி, மேக்குலர் டீஜெனரேஷன், டிஸ்ட்ரோஃபி, ரெட்டினைட்டிஸ் பிக்மெண்டோசா, இந்த இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறத வந்து இன்னும் அதிகப்படுத்துறது இந்த எர்த்திங் இல்லாதனால அப்படிங்கிறத ஒரு ஸ்டடி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதனால் நம்ம நர்வஸ் சிஸ்டம் இருக்கு இல்லையா, மூளை, இதையெல்லாம் வந்து நம்ம பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த எர்த்திங் ரொம்ப முக்கியம். தூங்குறப்போ அதுக்கான எர்த்திங் ஷீட்ஸ் இருக்குது, அதை போட்டுக்கிட்டோம்னா நம்ம பிளட் சர்க்குலேஷன் நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சிஜன் வந்து ஒவ்வொரு டிஷ்யூஸ்க்கும் அந்த அணுக்களுக்கு வந்து உள்ளே போய் ஆக்சிஜன் கொடுக்குற தன்மை வந்து இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இந்த எர்த்திங் மேட்ஸ்
நம்ம உங்களுக்கு இதை பற்றி இன்னும் டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் சசி ஐ கேருக்கு வந்து அதை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கங்க, என்னங்கிறத பாருங்கள். இன்னும் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிட்டு தேவைப்பட்டதுன்னா அதை வாங்கி நீங்கள் வீட்டில் கூட வச்சுக்கலாம். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கும் இம்பார்ட்டண்ட் அது. பெஸ்ட்டு என்னென்னா நம்ம வந்து நேச்சரோடு இருக்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அதுதான் இந்த இதில் நான் மெயினாக சொல்ல வரேன். இது கூட சேர்ந்து அலாங் வித் இட் நம்ம ஸ்க்ரீன் டைம் கம்மி பண்ணோம், மூச்சு பயிற்சி, பிராணாயாம், அந்த தேர்ட் ஐ யோகா, நல்லா அட்டகாசமான உணவு பழக்க வழக்கங்களோட இந்த எர்த்திங் மேட்ஸும் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண் பார்வை பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து ஸ்லோ டவுன் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதோட மெயின் நான் சொல்ல வர்றது. இதனால் அந்த மைக்ரோ சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது, கண்ணுக்கு ஆக்சிஜன் சப்ளை இம்ப்ரூவ் ஆகுது, அண்ட் நல்ல உணவுப் பொருட்கள்லாம் நம்ம சாப்பிட்றது போய் கண்ணுக்கு சேர்றதுனால நம்ம கண் பார்வையும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். அண்ட் நர்வஸ் சிஸ்டமும் காம் ஆகுறது, இந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறதுலாம் இது ஒரு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த லைக் பட்டன் அடிச்சுட்டு நீங்கள் இந்த இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா புதுசாக நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து எங்கேயோ அமெரிக்காவில் இருக்கிறது ஒரு லண்டனில் இருக்கிறத நம்ம சொல்கிறதில்ல. இது எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சோர்ஸையும் நம்ம சொல்கிறோம். அண்ட் மோஸ்ட்லி நேச்சுரலாக இருக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை தான் நான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வேறு ஏதாவது டாபிக் நான் பேச நினச்சாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் பி மோர் தென் ஹாப்பி டு டாக் டு யூ. தேங்க்யூ. நான் டாக்டர் சசி ஃபார் சசி ஐ கேர், H2O Sashi.